வாங்க. மாயாண்டி என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? ஐயாவுக்கு போன் விட்டா பீடா கொண்டா ப்ரோ. விவஸ்தா இல்லாம வாங்க உக்காருங்க. ஐயோ என்னங்க இது நெத்தியில? புருவங்க. இல்லைங்க. எனக்கு புருவம் இல்லையா? காயங்க. ஆமாங்க. ஏங்க காயம்? எங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 5 தெருவை தாண்ட வேண்டி இருக்குது. ஒரு தெருவுல போலீஸ், ஒரு தெருவுல நாய், ஒரு தெருவுல பொறிக்கிங்க. எல்லாரும் சேர்ந்து போட்ட காயங்க. கொஞ்சம் இருங்க, இந்த வார இருக்கட்டும். ரஞ்சனையா, என்ன மாதிரியே இவ்வளவு ஒரு பெரிய பக்த போல இருக்கு. இல்லைன்னா கதா காலட்சேபம் பண்ண வராதே. நமக்கு பொருத்தமான ஜோடி தான் ஆஞ்சநேயா. என்னையா, எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் உன் செயல் தான்ப்பா. இருங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுங்க. என்னங்க இது அறியாத பிள்ளை மாதிரி இருக்கிறீங்க? ஆஞ்சநேயன் சத்தியமா சொல்றேன் ஆண்டாள், 52 வயசான எதையும் அறியாதவன் தான். போங்க. இப்ப எப்படி வந்தீங்க? அன்னைக்கு உன்ன கதா காலட்சேபத்துல கண்டனா, அதுல இருந்து எனக்கு ஒரே கனவு. அந்த கனவு தான் என்ன இங்க கொண்டாந்து விட்டுருச்சு. எனக்கு கூட அப்படித்தாங்க. உங்க லெட்டரை படிச்சதுல இருந்து ஏங்க எழுந்துட்டீங்க? எனக்கு எழுந்திருக்க தெரியுங்க. உட்காருங்க. இந்தாங்க போன்விட்டா குடிங்க. நிக்கிறேன். உட்காரு. வேற ஏதாவது தேவையான கேட்டு போல நிக்கிறேன். வேணும்னா கூப்பிட போ. அப்போ நான் வர மச்சான். வீடாங்க இருக்கு. பாவா. ஆண்டாளு, அவன் என்ன மச்சான்றான், நீ பாவான்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரெண்டும் ஒண்ணுதான் பாவா. நீங்க 2 பேரும் ஒண்ணா? போன்விட்டா குடிங்க. நீ குடி. இல்ல, நீங்க தான் முதல்ல குடிக்கணும். குடிங்க. ஆஞ்சநேயா, எல்லாம் உனக்கு தான். எல்லாத்தையும் குடிச்சிட்டீங்களா? எனக்கு மிச்சம் வச்சு பழக்கம் இல்ல ஆண்டாளு. போங்க பாவா, கொஞ்சமாவது வைக்கப்படாது. எதுக்கு? அதுக்காகத்தானே நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒண்ணுமே புரியல உங்களுக்கு? ஆமாங்க, நான் ஒரு மடையன். இப்ப எதுக்கு அதெல்லாம்? பீடா ஆண்டாளு, நீங்க இனிமே எதை கொடுத்தாலும் என் கையில கொடுக்கும். என்னங்க பாவா இது? என்ன போய் வாங்க போங்கங்கிறீங்க. எப்படிங்க கூப்பிடுறது? செல்லமா பாப்பா அப்படின்னு கூப்பிடுறேன். ஆண்டாளு. பாவா.